கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 22:4, Matthew 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். இங்க இந்த ராஜாவுடைய பொறுமையை பாருங்க. அவன் வரலன்னு உடனே அவரு அவ்வளவுதான், இனி அவன் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு கோவப்படல, கதவை சாத்தல, இல்ல வேற ஆளை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடல. மாறாக என்ன பண்றாரு, வேறு ஊழியக்காரங்கள் அனுப்புறாரு. இது கர்த்தர் தொடர்ந்து செய்யக்கூடியது. கர்த்தருடைய மன உருக்கத்தையும் கர்த்தர் ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்கிற அவருடைய சித்தத்தையும் நம்ம காணக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. இப்ப நீங்க பாருங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் சிறையிருப்புக்குள்ள போனாங்க. சிறையிருப்புக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் மறுபடியும் அநேக தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு. அடுத்து யோவான் ஸ்நானகன் வர்றாரு. அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வர்றாரு. அதற்கு பின்பாக இன்றைக்கு நமக்கு அப்போஸ்தலர் மூலமா வந்தது. ஆனா இன்றைக்கும் கர்த்தர் ஆட்களை அனுப்பி கொண்டேதான் இருக்கிறாரு. 2 நாளாகவும் 36வது அதிகாரத்துல 15, 16வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் திரும்ப திரும்ப ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவங்ககிட்ட என்ன சொல்றாரு, நீங்க போய், ஏதோ எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்ட மக்கள் யாரு? இஸ்ரவேல் தேச மக்கள். ஏன்னா தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு இரக்கத்தை நிராகரிச்சுட்டாங்க. அதனால அவங்க என்ன ஆகி போச்சு, 2வது முறை அவங்களுக்கு அழைப்பு உண்டாகிறது. ஏன்னா ரோமர் 1:16 பார்க்கும்போது பார்க்கிறோம், என்ன முதலில் ரட்சிப்பு யாருக்கு? முதல்ல யூதர்களுக்கு. அப்ப யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்புரிமை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு, என்ன விருந்தை, இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இது கர்த்தருடைய தயாள குணத்தையும் கர்த்தருடைய ஆயத்தையும் அவருடைய இருதயத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சுவிசேஷம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, கர்த்தர் நம்மளை அழைக்கிறது. இதுக்கு எல்லாமே என்ன, நமக்கு எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது. அதனாலதான் ஏசாயா 55வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் என்ன, யாரு தாகமாய் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, பசியா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, என்ன பணமும் இல்லாம காசு இல்லாம என்கிட்ட வாங்கி புசியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப அங்க சொல்றாரு, என்ன எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. அதாவது இது ஒரு சாதாரண விருந்து இல்ல, ராஜா வீட்டு விருந்து. அது மாத்திரமல்ல, எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியினால எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாருங்கிறத பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, கல்யாணத்திற்கு வாருங்கள். என்ன, நீ இது எதுவும் நீ சம்பாதிக்க தேவையில்லை, இதுக்கு நீ தகுதி உள்ளவனாக வேண்டியதில்லை, நீ வந்தா போதும். என்ன, இந்த சமாதானத்துக்கு, இந்த மன மகிழ்ச்சிக்கு நீ வந்தா போதும் என்று அழைக்கக்கூடியதா. அதனாலதான் மத்தேயு 11:28 சொல்லுமே என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன, இந்த ராஜாவுக்கு தன்னுடைய வீடு எல்லாராலையும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 23வது வசனத்துல என்ன பார்த்தோம், அவங்க வர மறுத்துட்டாங்க. ஆனா ராஜா மறுபடியும் அவர்களை அழைக்கிறார். என்னன்னா கர்த்தருடைய கிருபையை காட்டக்கூடியதா இருக்கு. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னாரு, திரும்ப திரும்ப தேவன் அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப இதை பார்க்கும்போது கர்த்தருடைய பொறுமை எவ்வளவு பெருசா இருக்கு. கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மளை அழைக்கிறாரே. ஏன்னா எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமையை விட்டுட்டாங்க. கர்த்தர் அழைத்த அழைப்பை மறந்து போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ சமூகமே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவீங்களா? ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு என்ன ஒரு இது இருந்துச்சு, எங்களை கர்த்தர் கைவிட மாட்டாரு
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருந்ததுனால கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இனி கர்த்தருடைய அழைப்புக்கு காலதாமதம் பண்ணாம வந்து சேருவீங்களா? எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் செய்த அதே தவற இன்றைக்கு நீங்க செய்யாம இருப்பீங்களா? இன்றைக்கு நமக்கு மிகுந்த வெளிப்பாடு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, பூமியில வந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு. அந்த தேவன் இன்னைக்கு மீண்டுமாய் தன்னுடைய 2 கரங்களை நீட்டி மகனே மகளே வா என்று அழைக்கிறார். இனி காலதாமதம் பண்ணாம கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்க மறுமொழி செய்துவீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்னும் உம்மிடம் வராதவர்களாய் இருந்தா இப்பொழுதே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சடுதியிலே வந்து உம்மிடத்தில் சேர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.